ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது உண்மையிலே கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. எல்லாராலையும் இங்கிலீஷில் பேச முடியும். யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷில் பேசணுன்ற ஆசை இருக்குதோ, தேவை இருக்குதோ, யாரெல்லாம் அதுக்காக உழைக்க தயாராக இருக்காங்களோ அவங்களால இங்கிலீஷில் கண்டிப்பாக பேச முடியும். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கல சார், எனக்கு அந்த மாதிரியான சூழலாம், எனக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழல் அமையல, அதனால தான் இங்கிலீஷில் நான் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கள மனசில் வச்சு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? வாங்க, கஷ்டம் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரூம் முழுதும் பொருட்கள் சிதறி கிடக்கின்றன, ஏதோ ஒன்று, ஓகேவா? அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். திங்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த ரூம். அவ்வளோதான். திங்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த ரூம். எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஐ காட் போர்டு. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஐ மென்ட் வாட் ஐ செட். நான் எதுக்கு அவங்கிட்ட கெஞ்சணும்? Why should I beg him? அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஆகாது, எப்படி சொல்லலாம்? ரொம்ப நேரம் ஆகாது. It won't take so long. போதும். இன்னும் நிறைய சாப்பாடு மிச்சம் இருக்கு. எப்படி சொல்லலாம்? We still have a lot of food left. ஓகே. நான் பேசும்போது அமைதியாக இரு. Be quiet while I am speaking. அவ்வளோதான், சிம்பிள் தான். நான் வாங்க வேண்டி இருக்கிறது இல்லைன்னா வாங்க வேண்டும், அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. I have to buy. நான் செல்ல வேண்டி இருக்கிறது. I have to go. போதும், அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். கொஞ்சம் யோசிச்சா போதும். நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. We have to talk. அவ்வளோதான். We have to talk. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது. இந்த வேண்டி இருக்கிறதுன்ற வரது எல்லாத்தையும் have to போட்டுக்கோங்க. You have to listen. You have to noticeன்னு சொல்லலாம். You have to listen. You have to notice. ஓகே, ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். சரி. அவன் நடக்க வேண்டி இருக்கிறது. கொஞ்ச நாளாக நடக்காமல் இருக்கிறாரு. அவன் நடக்க வேண்டி இருக்கிறது. நடக்க வேண்டும்ங்கிறதுக்கும் இதுதான் வரும். ஷுட் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல. He has to walk. ஷுட் யூஸ் பண்ணுறதுனால பெரிய ஒன்றும் தப்பு கிடையாது. அவள் பாட வேண்டி இருக்கிறது. She has to sing. எப்படி சொல்லாத பாருங்க. She has to sing. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அது தூங்க வேண்டி இருக்கிறது. அதுன்றது இந்த இடத்துல ஒரு குழந்தையை குறிக்கிறதா வச்சுக்கோங்க. It has to sleep. அது தூங்க வேண்டி இருக்கிறது. It has to sleep. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, இங்கிலீஷுக்கு கண்டிப்பாக பேசிடலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாமா? அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இதே தான். சரியா? ரெண்டுத்துக்கும் எப்படி சொல்லலாம்? have to தான். They have to rest. They have to take a restன்னு சொல்லலாம். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க.
நீ யாரையாவது கேட்டாயா? நீ யாரையாவது கேட்டாயா? Did you ask anyone? Did you ask anyone? அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்குறோம். Did you அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான். நான் யாரையாவது கேட்டேனா? நான் கேட்டேனா? அதான். நான் யாரையாவது கேட்டேனா? Did I ask anyone? Did I ask anyone? அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நாங்கள் யாரையாவது கூப்பிட்டோமா? நாங்கள் யாரையாச்சும் கூப்பிட்டோமா? இவ்வளோ தான். Did we call anyone? Did we call anyone? இவ்வளோ தான். இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அவன் யாரையாவது அழைத்தானா? அவன் யாரையாவது அழைத்தானா? Did he invite anyone? Did he invite anyone? கூப்பிடுறது, இன்னொன்று இன்வைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகேவா? 2 வேர்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவள் யாரையாவது எழுத சொன்னாளா? அவள் யாரையாவது எழுத சொன்னாளா? இது எப்படி சொல்லலாம்? Did she tell anyone to write? Did she tell anyone to write? அவ்வளோதான். இந்த did she tell இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாய் யாரையாவது பார்த்து குறைத்ததா? இங்கே போய் பார்த்த அதெல்லாம் போய் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த நாய் யாரையாவது பார்த்து குறைத்ததா? Did the dog bark at anyone? பாருங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்ட்டு. Did the dog bark at anyone? அவர்கள் யாரையாவது பார்த்தார்களா? அவர்கள் யாரையாவது பார்த்தார்களா? Did they see anyone? Did they see anyone? இவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சென்ஸ் பார்க்கலாமா? அங்கே போய் சேர 10 நிமிஷங்கள் ஆகும். அங்கு போய் சேர 10 நிமிடங்கள் ஆகும். எப்படி சொல்லலாம்? யோசிங்க. It will take 10 minutes to reach. அவ்வளோதான். It will take 10 minutes to reach. இந்த இட்டுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. அங்கே வந்து சேர 10 நிமிடங்கள் ஆகும். அங்கு வந்து சேர 10 நிமிடங்கள் ஆகும். இதை எப்படி சொல்லலாம்? It will take 10 minutes to reach. It will take 10 minutes to reach. இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டு கம் தேர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து சேர அப்படிங்கிறதுக்கு இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கே சென்றேன் என்று எப்படி தெரிந்து கொண்டாய்? கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான சென்டென்ஸை அருமையாக பயன்படுத்தலாம். நான் எங்கே சென்றேன் என்று எப்படி தெரிந்து கொண்டாய்? யோசிங்க. How did you know where I went? இவ்வளோதான். How did you know where I went? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களால் வர முடியாதா? உங்களால் வர முடியாதா? Can't you come? அவ்வளோதான். கேன் யூ கம்னா உங்களால் வர முடியுமா? Can't you கம்னா உங்களால் வர முடியாதா? Can't you come? என்னால் அதை செய்ய முடியும். எப்படி சொல்லலாம்? என்னால் அதை செய்ய முடியும். I can do it. சிம்பிள். I can. அவ்வளோதான். Do it. என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். என்று நம்புகிறேன். அதுதான். என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். சிம்பிளா. ஓகே. I hope I can do it. I hope I can do it. அவ்வளோதாங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்படி இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கும்? அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? அவன் வருவான் என்று எனக்கு தெரியாது. அவன் வருவான் என்று எனக்கு தெரியாது. இது முடிஞ்சு போன விஷயமா நினச்சிக்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். I didn't know that he would come. அவ்வளோதான். I didn't know that he would come. எதிர்பார்க்கல, ஆனால் அவன் வந்துட்டான். அதை நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். இவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். எங்கே சொல்லுங்கள், எங்கே இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குது? எவ்வளோ சிம்பிளாக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் வேறு யாரெல்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த தேவை உள்ளவங்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?